ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பா மேடம். நமக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பா, நம்ம அம்மாக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பா. அப்ப கேதுவை பசிஃபை பண்றது அப்படின்றது ரொம்ப எளிமையான விஷயம் மேடம். 9 கிரகங்கள்ல சனி தான் விதி கிரகம். சனியை விட பவர்ஃபுல் ராகு, ராகுவோட பவர்ஃபுல் கேது. அப்ப கேது ஆனா பசிஃபை பண்றது அப்படின்றது ரொம்ப எளிமையான மெத்தட்ல பண்ணலாம். பொதுவாகவே ரிஷபம் ரொம்ப ஜீனியஸ் பர்சனாலிட்டிஸ் மேடம். நல்ல இன்டெலிஜென்ஸ், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அப்படின்றது நிறைய உண்டு. மற்றவங்களை அடிச்சு மிதிச்சு நான் மேலுக்கு வர மாட்டேன், என்னோட உழைப்புனால மேலுக்கு வரும். இது ஒரு சுயம்பு அவங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்குன்னு எனக்கு நானே எல்லாம், எனக்கு நானே நட்பு, எனக்கு நானே பகை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கணும். ரிஷபத்துக்கு அவங்களே தான் பகை. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் தான் வந்து ஆப்போசிட்டாக வருது. அப்போ நிறைய ரிஷபம் துலாமை கல்யாணம் பண்ணிக்கும், துலாமோட ஃப்ரெண்டாக இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கே ஹாப்பி தான். ஆமா மேடம், ரிஷபத்துக்கு ஹாப்பி தான். ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு நாங்களும் நல்லா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ஒரு பெரிய ஒரு வணக்கம். ஏன்னா இந்த சேனல் வந்து நிறைய ஜோதிடரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேரோட சுவாரஸ்யமான அந்த ராசி பலன்கள் எல்லா விஷயம் இதில் வந்து வராததில்லை. அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய வந்துட்டுருக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலில். இது இந்த அளவுக்கு பிரபலமாகினதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்கள் பார்க்குறதுனால இந்த சேனல் வந்து நல்லா அழகாக பிரபலமாயிட்டிருக்கு. இப்போ வந்து புது விஷயம் என்னன்னா, குரு பயிற்சி வரப்போகுது. இந்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த குரு பயிற்சி பலன்களை சொல்ல வந்திருக்கிற ஒரு பெரிய அருமையான ஒரு ஜோதிடர். அவங்க வந்து ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க ஒரு அழகு தேவதை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஜோதிடர், ஒரு அன்பான ஒரு குணம். அவங்கள பார்த்தாலே அவ்வளோ அழகு, ஒரு கடாட்சம். அப்படி ஒரு ஜோதிடராக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி யாரும் நீங்கள் பார்க்கணுமா, ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும். நிறைய பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய ராசி பலன், நிறைய விஷயங்கள், நிறைய உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம், எனக்கு தெரியாத விஷயம், மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய ஜோதிட விஷயம் நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது இந்த குரு பயிற்சி பலன்களில் 12 ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அருமையாக நம்ம அவங்க வாயால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்க போகிறோம். அவங்கள சந்திக்கலாமா? வாங்க பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொன்னேன்னா அழகுன்ட்டு என்ன ஒரு ஜெகஜோதியா மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே மேம் ரொம்ப அழகாக, ஒரு அழகான ஒரு கடாட்சமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அதுவும் குரு பயிற்சிக்கு ஏத்த ஒரு சாரி கட்டிருக்கீங்க, மாம்பழ கலர், குரு பிடிச்ச கலர்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. விருப்பமான வண்ணம். நான் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வரப்போகுது இல்லையா? இந்த குரு பயிற்சியில 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த குரு பயிற்சிக்கு ஒரு சூப்பர் டூப்பரான குவாலிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் வந்தா மாதிரி இந்த குரு பயிற்சி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவார். பொதுவாக 12 வருஷத்துக்கு ஒரு முறை. ஏன்னா ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமருவார். இப்ப இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, மிதுனத்துல இருந்து கடகத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். 1/6/2026 காலையில 11 மணி அளவு. இது சில பஞ்சாங்கம் வந்து பாத்தீங்கன்னா 2 கூட கொடுத்துருப்பாங்க. பட் ஓகே, திருக்கணித பிரகாரம் 1/6/2026 காலையில 11 மணிக்கு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் மேடம். 2வது பிளஸ் என்ன அப்படின்னா, இப்ப எங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி, இப்ப ரிஷபராசி அன்பர்கள் எல்லா ரிஷபமும் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்குலாம் அஷ்டம சனி காலகட்டத்துல குருனோட பார்வையில இல்ல சனி மேல. ஆனா இப்பத்திய காலகட்டம் வந்து பாருங்க, ஒவ்வொரு ராசிக்கும் இப்ப சனி வந்து கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா? மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு, அதே மாதிரி சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு.
அதே மாதிரி கும்பத்துக்கு பாத சனியாவும் மீனத்துக்கு ஜென்ம சனியாவும் இருக்கார். இப்ப இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி சனி பகவான் இருக்காரு. இப்ப என்ன இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, குரு பெயர்ச்சியாகி அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக இந்த 6 ராசிக்கும் சனி எந்த விதத்திலையும் கெடுப்பலன்கள் அப்படின்றது செய்ய போறது இல்ல. பாக்கி இருக்க 6 ராசிக்கு சனி ஆல்ரெடி நல்லது செய்ய போறாரு. அவர் மேல குருனோட பார்வை இருக்கிறதுனால நல்லத கட சட் 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 பட் 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 பட்டுன்னு செஞ்சிடுவார். எவ்வளவு பெரிய பிளஸ். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? சூப்பரா இருக்க போகுது. பெர்சன்டேஜ் தான் நல்லது. இவங்களுக்கு 50%, இவங்களுக்கு 60% இருக்குமே தவிர எல்லாருக்குமே நல்லது அப்படின்றத ஒரு பெரிய ஹைலைட்டிங்கான விஷயம் மேடம். ஆஹா, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க வியூவர்ஸ் எல்லாம். எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லது மேம் சொல்லிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா ரிஷப ராசி நேர்கள் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா மேஷத்தை சொல்லிட்டீங்க, என் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் ரெடியா இருக்காங்க. சொல்லுங்க, ரிஷப ராசி எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி? கண்டிப்பா. பொதுவா வந்து பாத்தீங்களா மேடம், தீபா அருளால நல்ல ரிஷபராசி தான் அங்க டாப்பா நிக்கும். ஏன்னா வந்து நான் ரிஷபராசிக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்டது அப்படின்லாம். அதனால கமெண்ட்லயே வருதா? கமெண்ட்லயே வரும். இன்னொன்னு மேடம், என்னோட ரிஷபராசி வீடியோஸ் எல்லாம் போட்டா பயங்கரமா தூக்கும். அது ரீசன் என்ன அப்படின்னா, நான் ரிஷபத்துக்கு அவ்வளோ ரிசர்ச் பண்ணி அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு ரிஷபத்துக்கும் நல்லா இருக்கு மேடம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா எல்லா பொசிஷனுமே நல்லா இருக்கு. எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸுமே நல்லா இருக்கு. முக்கியமா இந்த குரு பயிற்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 3ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தான பலம் பெருசா இல்ல. ஸ்தான பலம் பொதுவா இந்த 3, 6, 7, 11 அந்த 7 கூட விட்டுடலாம். 3, 6, 11 பாபர்கள் இருக்கணும், 10, 11 பாபர்கள் இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்பதான் லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிம்பாங்க. இங்க ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு 10ல வந்து ஒரு பாவன் இருந்தா, பாபி இருந்தான்னு வச்சுக்கோங்க மேடம், நான் நேர்மை, நியாயம், தர்மம், லொட்டு லொசுக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். இஷ்டத்துக்கும் சம்பாதிப்பேன். ஆனா 10ல ஒரு நியாயமான கிரகம் இருந்தா இது செஞ்சா தப்பு, இது செஞ்சா கர்மா வரும் அப்படின்லாம் யோசிப்பேன். அதனால ஜோதிடத்துல அப்படி சொல்றது உண்டு. இப்ப 3ஆம் பாவம் குரு பகவான் ஸ்தான பலம் இல்ல அப்படின்னாலும் நமக்கு நல்லதுதான். எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மேடம். ரிஷபராசி அன்பர்களோட ராசி அதிபன் சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு குரு நட்பு கிடையாது, பக கிரகம். இவர் வந்து பாத்தீங்கன்னா தேவகுரு, அவர் அசுரகுரு. அப்ப பெருசா ஒத்து வராது. நாங்க 2 பேரும் ஆப்போசிட் டீம். இருந்தாலும் அவர் 3ஆம் பாவத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னும் போது இளைய சகோதர தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம் 3ஆம் பாவம் அப்படின்றது. முயற்சி ஸ்தானத்துல ஒரு தேவகுரு போய் உட்கார்றாரு அப்படின்னும் போது ரிஷபராசி அன்பர்களோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே ரிஷபம் ரொம்ப ஜீனியஸ் பர்சனாலிட்டிஸ் மேடம். நல்ல இன்டெலிஜென்ஸ், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அப்படின்றது நிறைய உண்டு. மற்றவங்களை அடிச்சு மிதிச்சு நான் மேலுக்கு வர மாட்டேன். என்னோட உழைப்புனால மேலுக்கு வரும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? மற்றவங்க என்ன தலைமையில தூக்கி வச்சு நான் மேலுக்கு வர மாட்டேன். நானா என்னோட வாழ்க்கையில அஜித் சார் ஒரு படத்துல சொல்லுவார் பார்த்தீங்களா, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானா வந்து பாத்தீங்கன்னா வளர்த்துக்கு அந்த மாதிரி தான் ரிஷபம். ஸோ அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் 3ல குரு இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக ஒருத்தவங்களுக்கு தைரியம் எதில் வரும்? ஒன்று படபலம் இருக்கணும், இல்லை பணபலம் இருக்கணும், இல்லைன்னா புத்தி பலம் இருக்கணும். புத்தி பலம் பெருசாகும். அப்ப என்னுடைய பெரிய விஷயம், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள், அதே மாதிரி என்னோட இன்டெலிஜென்ஸ் வேற லெவல்ல வரும். நான் ரொம்ப இன்டெப்தா எந்த ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னாலும் இன்டெப்தா நாலேஜை கேதர் பண்ணி நான் செய்வேன். அப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுலே பெரிய செருக்கு கல்வி செருக்கு, ஞானச்செருக்கு. அந்த ஞானச்செருக்குனால பெரிய ஆளாயிடுவாங்க. எனக்கு அளவுக்கு அதிகமான ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு, ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் இருக்கு, கான்ஃபிடன்ஸ் அதிகமாகுது. அதனால நான் சக்சஸ் ஆகுறேன். இது ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லை மேடம். ஸோ 3ஆம் பாவம் குரு இப்படிதான் பண்ணுவார். அதுக்கும் மேல குருவை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். தசை வரும்போது சுய ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் கெடுக்கவும் செய்வான், கொடுக்கவும் செய்வான். ஆனா இப்ப வந்து கெடுக்கிறதுக்கு வழி இல்லை. காரணம் இல்லை அப்படின்னு கோச்சார குரு. அப்ப கோச்சார குரு அவனோட பார்வை உச்ச பார்வை அப்படின் போது நல்லது செய்வான். 7ஆம் பாவத்தை பாக்குறான், உச்ச பார்வை. அப்ப இது வரைக்கும் திருமணம் ஆகல அப்படின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு சாலிடா வந்து சூப்பரா திருமணம் அப்படின்றது நடக்கும். லவ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலயும் பிரேக்கப் ஆகாது. பிரேக்கப் ஆயிருந்தாலும் திருப்பி அதே பிள்ளையை பேச்சப் ஆகலாம். இல்ல அதை விட சூப்பரான பிள்ளை, அது பிரேக்கப் ஆனது நல்லதுரா சாமி, இவ்வளோ நல்ல பிள்ளையை நான் மிஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்ப இளைய கலத்திரம் சூப்பரா வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பாக்கியஸ்தானத்தை பாக்குற. பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு அப்படின் போது படிக்கிற பிள்ளைகளா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க மேடம். இப்போ யூஜி முடிச்சுட்டு இருப்பாங்க, பிஜி படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எம்டி நீட் எழுதுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3 வருஷமா எழுதிட்டு இருந்தேன், 4 வருஷமா எழுதிட்டு இருந்தேன், சீட்டே கிடைக்கல. இந்த காலகட்டம் சீட் கிடைச்சிடும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் சக்சஸ் ஆயிடுவாங்க நிறைய பேர்.
சூப்பர். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். அப்பானோட சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகமாகும். ம். இவங்களுக்கும் அப்பாக்கும் இருந்து வந்த இடைவெளி பொதுவா ரிஷபத்துக்கு யாரும் பெருசா சப்போர்ட்டிவா இருக்கிறது இல்ல மேடம். ம். சுயம்பு அவங்க அப்படின்னு தான் ம், சொல்லணும். ம். கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கின்னு எனக்கு நானே எல்லாம். எனக்கு நானே நட்பு, எனக்கு நானே பகை அப்படின்ற மாரி சொல்லிக்கணும். ரிஷபத்துக்கு அவங்களே தான் பகை. ம். ஏன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, துலாம் தான் வந்து ஆப்போசிட்டா வருது. அப்ப நெறைய ரிஷபம் துலாம கல்யாணம் பண்ணிக்கும். துலாமோட ஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு மேல இவங்களுக்கு இவங்களே எதிரி அப்படின்னு சொல்லலாம். பெருசா வெளிய இருந்து எதிரிகள் வேண்டாம். என் மனசு தான் எனக்கு எதிரி. அப்படிப்பட்டவங்க இப்ப அந்த மனசெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு சாதிக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்கணும். டிஃபால்ட்டா அதிகப்படியான புத்திசாலித்தனம் வரப்போது எந்த தொழில் நீங்க செய்றீங்க அப்படின்னாலும் உங்களோட புத்திசாலித்தனத்தை மூலதனமா போடணும். முதல்ல தொழில் செய்யணும். அதுக்கடுத்து குரு பகவான் வந்து பாருங்க லாபஸ்தானத்தை பார்க்குறார். தொழில்னு ஒண்ணு செஞ்சீங்க அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றது கொடுத்துருவா. அதுக்கு தொழில் செய்யணும் இல்லையா? இப்ப குருவை பத்தி மட்டும் நம்ம சொல்றோமா? ராகு 10ஆம் பாவத்துல இருக்காரு. அதே மாதிரி கேது 4ஆம் பாவம் டிஃபால்ட்டா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு 10 செய்யக்கூடிய தொழில பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவா. சனி ஆல்ரெடி லாபஸ்தானத்துல இருக்கா. அப்ப எல்லா பிளானட்ஸுமே உனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மேடம், பிளானட்ஸ் நம்மளுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னா 2 மடங்கு உழைக்கணும். சாதகமா இருக்கிறத ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. சாதகமா இல்ல பாதகமா இருக்காங்க அப்படின்னா 10 மடங்கு உழை. நீ ஜெயிப்ப. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ பெருசா வந்து பாத்தீங்கன்னா எந்த பிளானட்ஸும் உனக்கு ஸ்பூன் ஃபீட்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆமா. உன்னோட வாழ்க்கை உன் கையில. முயற்சி அப்படின்ற ஒண்ணு எல்லா பிளானட்ஸையும் பசிஃபை பண்ணும். அதை புரிஞ்சுக்கினாங்கன்னா பிரச்சனை இல்லை மேடம். ஏதாவது பரிகாரம் அதெல்லாம் இருக்கா? ஆமா மேடம். ரிஷப பரிகாரம் ராசிக்கு? இப்ப குருவை பேஸ் பண்ணி நம்ம பண்ண வேண்டியது இல்ல. ஆனா 10ல இருக்க ராகு அது கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா சின்சியரா வேலை செஞ்சா அதுதான் பரிகாரம். ஆனா 4ல இருக்க கேது, இந்த சுகஸ்தானத்துல இருக்க கேது ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பா மேடம். ம், ம். நமக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பா, நம்ம அம்மாக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பா. ஓ. அப்ப கேதுவை பசிஃபை பண்றது அப்படின்றது ரொம்ப எளிமையான விஷயம் மேடம். 9 கிரகங்கள்ல சனி தான் விதி கிரகம். ம், சனியை விட பவர்ஃபுல் ராகு, ராகுவோட பவர்ஃபுல் கேது. ம். அப்ப கேது ஆனா பசிஃபை பண்றது அப்படின்றது ரொம்ப எளிமையான மெத்தட்ல பண்ணலாம். தெருநாய்களுக்கு உணவு கொடுங்க. ம். தெருநாய்களுக்கு உணவு கொடுத்தா இப்ப புடிச்சுமே போட்டுடுறாங்கப்பா, இந்தந்த இடத்துல தான் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுவே கொடுத்துருக்காங்க, கைட்லைன்ஸே கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டியில நம்ம அவுட்டர்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம பெருசா அப்படி இல்லைல்ல, யோசிக்கலாம். எங்க ஃபிளாட்லயே நானும் சாப்பாடுலாம் வைக்கிறேன் மேம். அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்றது அது வந்து இல்ல மேடம், இந்த பெரிய பெரிய சிட்டிஸ்ல அந்த அசோசியேஷன் இருக்கிறதுல அது கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி. பட் நம்ம வந்து வெளியே இருக்கோம், அவுட்டர்ல இருக்கோம் அப்படின்போது நம்மளுக்கு அந்த கட்டுப்பாடு எல்லாம் கிடையாது. அப்ப நீங்க வீட்டாண்ட கூப்பிட்டு அந்த டாக்ஸுக்கு நீங்க உணவு அப்படின்றது கொடுக்குறீங்க அப்படின்னா அதை விட உன்னதமான பரிகாரம் கேத்துவை பசிஃபை பண்றதுக்கு உலகத்துல எதுவுமே இல்லை மேடம். ம். பா, நல்லா அருமையா சொல்லிட்டீங்கல்ல. உங்களுக்கே ரிலாக்ஸா இருக்கா? அதுதான் உண்மை மேடம். இல்ல எங்க வீட்லயே 4 டாக்ஸ் இருக்காங்க. அது ஏன்னா எனக்கே ஜென்ம கேது. அது நான் ஜென்ம கேது அப்படின் போது எங்க சின்ன வயசுல இருந்து எங்க வீட்ல டாக்ஸ் இருக்காங்க மேடம். எங்க பிள்ளைங்க டாக்ஸ் அஸ்கி வேணும் 1 வாங்கி 2 வாங்கி 4 வாங்கி வந்து என்கிட்ட கொடுத்துருச்சுங்க. நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். அது வளர்க்கறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கே ஹாப்பி தான். ஆமா மேடம், ரிஷபத்துக்கு ஹாப்பி தானே. ஹாப்பி தான். ஆமா. தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு நாங்களும் நல்லா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ. மேம். தேங்க்யூ. இப்படி ஒரு பரிகாரம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நாய்க்கு உணவு கொடுங்க, நாய்க்கு உணவு கொடுங்க, பைரவர் அதெல்லாம் சொல்லுவாங்க. அங்கே சாப்பாடு போடாதீங்க, இங்கே போடாதீங்க, பிடிக்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நாயும் ஒரு ஜீவன் தானே. அதுக்கு சாப்பாடு போட்டு அது பசியார், அது யார் கொடுப்பா? அது என்ன எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட முடியுமா? பைரவர் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம சாப்பிட்றதுல ஏதோ மீந்து போனதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கூட அது அழகாக சாப்பிடும். அதுவே ஒரு பரிகாரம்னு சொன்னாங்க மேமு. அதனால் என்னதான் இருந்தாலும் மேமோட ஜாதகம், உங்கள் ஜாதகம் ஏதாவது மேம்கிட்ட பார்க்கணும்னா இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.